ஏன் இப்படி ஓடுகிற? என்ன சமாச்சாரம்? உங்களுக்கு செய்தி தெரியாதாம்மா? என்னது? நம்ம குழந்தை மதுவுக்கு அம்மா போட்டிருக்குமா? அப்படியா? ஊர்ல ரொம்ப பேருக்கு போட்டுக்குன்னு சொல்றாளேடி. அது மட்டும் இல்லம்மா, 2 குழந்தை பாத்துமா. என்னடி சொல்றேன்? நான் சொல்றது என்னம்மா, அங்க சேரித்தனங்க பேசுறத கேட்டா கல்லும் கரைஞ்சு போகுமா. என்னடி பேசிக்கிறா? செல்லக்கண்ணு கல்ல இருக்கா அவம்மா. நம்ம குழந்தைக்கு அம்மா போட்ட 10 நாளா பச்சை தண்ணி கூட பல்ல படாம நம்ம குழந்தை பக்கத்திலேயே கண்ணீரும் கம்பளியுமா நிக்கிறாளாம். இன்னொரு சரி தெரியுமா? என்ன பாக்குற? அதுதாம்மா. என்னடி அது? இப்ப பசுமாடு அம்மானு கூப்பிட்டுச்சே, அதுதாம்மா. புரியலையே. நம்ம செல்லக்கண்ணு அம்மா ஆக போறாளாம். 3 மாசம் கர்ப்பிணியா? ஆமாம்மா, அதுவும் எனக்கு இப்பதான் செய்தி தெரியும். என்னடி குசு குசுன்னு பேசிட்டு இருந்த? என்ன பார்த்ததும் டக்குன்னு நிறுத்திட்டாளே, என்ன ரகசியம்? சொல்லேண்டி, நீ சொன்ன ரகசியத்தை அம்மா கிட்ட. அது நம்ம அட ஏண்டி மென்னுட்டே இருக்கிறேன்? அலமோ, உன் பிள்ளையாண்டா மதுவுக்கு அம்மா வாத்திருக்கான். வாக்காதோ பின்ன? நத்தையும் நண்டும் பாம்பும் நெடு அந்த நாத்தம் குடிச்சு சேருக்குள்ள வாசம் பண்ணா அம்மா வாக்கத்தான் செய்யும். அலமு, எந்த நேரத்துல யார பத்தி என்ன பேசணுங்கிறதுக்கு ஒரு வரம்பு உண்டுடி. வேண்டாத வாழாவே இருக்கட்டுமே. உடம்புக்கு குணம் இல்லைன்னா போய் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வர வேண்டாமோ? புறப்படு. எங்க? உன் பிள்ளைய பக்கதாண்டி. சரிக்கு அங்கதான் அவன் இருக்கான். படுமா? எது? அந்த பாத சேரியில என் பாதம் படுமாடி. அந்த சேரியில உன் பாதம் பட்டா என்ன, படாட்டி போன என்னடி? பிள்ளைக்கு அம்மா வாத்திருக்குன்னு கேள்விப்பட்டும் கூட ஜாதி ஆச்சார வெறியை தாண்டி புத்திர பாசம் உன் மனசுல படல பாரு. அது தாண்டி இன்னைக்கு ஆச்சரியமா. மூளைவாள் நேக்கா புத்திர பாசம் இல்ல, என் மனசுலயா புத்திர பாசம் படலாங்கிற? பத்தோ, இனி பட வேண்டியது அத்தனையும் அந்த பையன் மனசுல தாண்டி. பேசுற என்ன சொல்லிட்டு போடி. அவன் மனசுல என்ன படணும்? சொல்றேன்டி, ஒவ்வொன்னா சொல்றேன். நான் உன்னைத்தான் இழக்க வேண்டி வரும்னு சொன்னாரோ இல்லையோ, அது அவன் மனசுல பட்டுதா? அதுக்கு கூட நான் விளக்கம் சொன்னேடி. நீ ஒருத்தன் எங்க அத்தனை பேரையும் இழக்க வேண்டி வருண்டான்னு சொன்னனே, அதுவாவது அவன் மனசுல பட்டுச்சோ? அதெல்லாம் இருக்கட்டும். பெத்த தாய்க்கு நெருப்பள்ளி போடுற புண்ணியம் உனக்கு இல்லாம போயிடுண்டான்னு கதர்னேன். அது கூட அவன் மனசுல படாம அவதான் பெருசுன்னு அவன் பின்னால ஓடினானோ இல்லையோ, அத்தனையும் இப்ப படும். எப்படி? மனுஷாளுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சு வேகத்துல பலகீனம் தட்டச்சே பழசெல்லாம் படமாட்டம் மனசுல படும். படட்டும் படட்டும். நீ பட்டியா கிடக்கிறதுனால உன் புருஷனுக்கு குணமாயிடுமா? அது மகமாயும் மனசு வந்து எப்ப இறங்குறாளோ அப்பதானே இறங்குமா? தங்கச்சி, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு கவலம் சாப்பிட்டேன். ஐயோ, என்ன விட்டுருங்களேன். உங்க எல்லாரும் நான் கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க போங்க. அம்மாடி செல்லகண்ணு, இங்க பாரு, பசி பட்டினியா இருக்கிறன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுல நீ ஒண்டிக்காரியாச்சே, சோறு பொங்க ஆள் இல்லைன்னு நினைச்சு நானே சோத்தை பொங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இதுல 2 உருண்டை சாப்பிடுமா? பாத்தியா தங்கச்சி, உனக்காக ஊரு ஜனங்க முழுக்க கண்ணீரை மட்டுமா வடிக்கிறாங்க, சோத்தையும் வடிச்சு எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 உருண்டை. நீ இப்ப எங்க புறப்படுறீங்க? அவங்கள போய் பார்த்துட்டு இந்நேரம் வரல உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தியா? யாரு வாங்கினாங்க? பாக்க மனசு கஷ்டமா தான் இருக்கா. 2 உருண்டை தின்னுட்டு அப்புறம் நீ 4 முழுக்க உட்காந்துட்டு பாத்துக்கிட்டு உன்னை யாரும் அடிக்காவா? ஐயோ, சரி சரி சரி, இந்த பாரு, நீ பாத்துட்டு வந்து திம்பில. சரி விட்டுருப்பா, விட்டுரு. நீ போயிட்டா. நாம பேசுறோம், அது பொட்ட புள்ள மனசு கேட்குமா? என்னங்க என்னங்க என்னங்க? நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப அடியோட பேசிட்டு போச்சு. என்ன தம்பி மூச்சு நல்லா வருது, பேச்சு நின்று போனா உடம்புல சூடு இருக்கு, நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையா? இல்ல, எனக்கு பயம் வந்தாச்சு. ஆத்திலையோ குளத்திலையோ விழுந்து அவங்களுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். செல்லக்கண்ணே, ஆத்துல குளத்துல விழுந்து என்னமா பிரயோஜனம்? நேரா போய் மகமாயி காலில் விழு, அவ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். ஆமா தங்கச்சி, நேரம் மாறிய தகவலுக்கு ஓடு. அவ கால் ரெண்டி புடிச்சுக்கிட்டு எனக்கு தாலி வாங்கிட்டு போய் தாலி வேண்டி அவகிட்ட காலு. ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல டாக்டர், உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, உடம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். சீசன் நன்னல்லை. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல டாக்டர், சோர்வா இருக்குன்னு சொல்ல வந்து. அப்படித்தான் இருக்கும். அப்புறம் ஜுரம் வரும், முடிவு அம்மையில கொண்டு போய் விட்டுரும். ஊரெல்லாம் அம்மை எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லி கலெக்டர் பிஏ இப்பதான் போன் பண்ணார். கை கொடுங்க, பி கேர்ஃபுல்.
டாக்டர் சாரி ஸ்பீக்கிங். கலெக்டர் பேசுறா. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். இப்பதான் உங்க பிஏ ஃபோன் பண்ணார். 100 ரூபாய் ஆயிட்டா? உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு மெடிசன் இல்லை. என் வட்டாரத்தை பொறுத்தவரையிலும் மேற்கொண்டு இது பரவாம தடுக்கிறதுக்கு ஆசி டாக்டர் சின்சியரா என்ன பண்ணுமோ அதை பண்ணி விடுறேன். போதும் மட்டும் இது போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இட் இஸ் மை டியூட்டி. ஓகே எஸ். கேட்டாலும் இல்லையோ, கலெக்டர் சொல்றார் அம்மா வந்து 100கணக்கான பேர் குழுந்துட்டே இருக்கலாம். நீங்க ஏன் பயப்படுறேன்? உங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணி விடுறேன். நான் எனக்காக பயப்படல டாக்டர். வேற யாருக்காக? சேரியில போய் இருக்கானோ இல்லையோ உங்க குழந்தை. ஆமா, அவனுக்கு போட்டிருக்குன்னு தகவல் வந்தது. நீங்க வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க டாக்டர். நீங்க போய் ஏதாவது மருந்து. ஐ அம் வெரி சாரி. இது வந்ததுக்கு அப்புறம் மருந்து இல்லைன்னு இப்பதானே சொன்னேன். ஆமா சொன்னேன். அது இப்ப என்னடி பண்றது? பண்றதுக்கு என்னடி இருக்கு? எல்லாருக்கும் வருது, நம்ம குழந்தைக்கு வந்துட்டு போறது. அப்படி விட்டுற முடியுமாடி? விடாம என்னடி பண்றது? பட்டா தானே புத்தி வரும். பட்டு திரும்பட்டுமே. ஏண்டிமா, நான் எதை சொன்னாலும் அதுக்கு எதிராவே பேசணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கியா? நான் சொன்னதையே நீ திருப்பி சொல்லிட்டதுனால நோக்கு என்ன நிறைஞ்சிருத்தோ? கத்தப்படாது. நான் கத்தலடி, என் ஆத்மா கத்துறது. 100கணக்கான பேர் குழுந்துட்டே இருக்கான்னு டாக்டர் சொன்னதுல இருந்து சரீரமே நடுங்கிட்டு இருக்கு. நீ பழச நிறவுப்படுத்தி பட்டுமடாம பேசிட்டு இருக்கியா? என்ன குத்தி காட்டுறதுக்கு நோக்கிட்டாரா சமயம்? நேக்கு இப்ப சமயம் இல்லை. எழுதிட்டுங்கோ. நே கொண்டு வராது சுவாமிகளே, நீங்க போங்க. தேங்க்யூ. ஒண்ணு செய்யலாமா? சொல்லு. அம்மன் கோயிலுக்கு போய் குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாமா? இதை விட நல்ல யோசனை சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். இதை விட நல்ல யோசனையா? அவளே கதின்னு அவ பாதத்தை சரணாகதி அடையறதை தவிர வேற வழியே இல்லை. சரி பரப்படுறேன். பேரா சொல்லுங்க. மீனாட்சி அம்மா. நட்சத்திரம் சொல்லுங்க. திருவாதிரை. ஏண்டி அங்க பிரதட்சணை பண்ணிட்டு போறது யாருன்னு பாத்தியா? பார்த்தேன். பாத்தியா? ஏண்டி பாத்துட்டு தான் இப்படி போறியா? அலமு, உன்னை என்னென்னமோ நினைச்சுட்டு இருந்தேன்டி. இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இத்தனை நாள் உன் ஆத்துல உட்கார்ந்து சாப்பிட்டதும் உன் நிழல்ல நடமாடினதும் இருக்கே, இதை விட கொடிய பாவம் இந்த லோகத்திலே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்டி. அப்படி என்னடி நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்? என்ன பண்ணல? என்னடி நீ பண்ணல? இதோ பாத்துட்டு தான் போறேன்னு இரக்கமே இல்லாம பதில் சொன்னீங்க. அவ யாரடி? சொல்லடி, அவ யாரு? மாட்டு பொண்ணுன்னு சொல்வேன் எதிர்பார்க்கறியா? உன்கிட்ட எவடி அதை எதிர்பார்க்கறா? பசுமையா இருந்த உன் இதயம் பாறாங்கல்லா போயிடுத்தே. அதுல பழைய நினைவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருடி. செல்ல கண்ணை பெத்துட்டு அவ தாய் காலம் ஆயிட்டாளே. அம்மா சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து உன் காலடியில போட்டு, அம்மா தாயில்லா இந்த குழந்தைய நான் எப்படிமா காப்பாத்த போறேன்னு கதர் நானே. அப்ப நீ என்னடி சொன்ன? என்ன சொன்ன? டேய், ஏண்டா அழற? இந்த குழந்தைக்கு நான் தாயா இருந்து காப்பாத்துறேன்டா போடான்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். அதுக்காக நான் குடுக்கலையா வைக்கலையா? அவளுக்கு நான் என்னதான் செய்யல? கொடுத்தடி. எதுக்காக கொடுத்தேன் இப்பதான் தெரியும். எதுக்காக கொடுத்தேன்? அவ உழைச்ச உழைப்புக்கு கொடுத்தேன். பத்து, நீ ஆடி சொல்ற அவன் உழைச்சதுக்காகத்தான் நான் கொடுத்தேன்னு? சந்தேகம் என்னடி? நீ என்னடி இன்னைக்கு அவளை மாட்டு பொண்ணா ஒத்துக்க மாட்டேங்கிறது? அவ நம்ம ஆத்துல மாடுகளை பார்த்துட்டு மாடாத்தானடி உழைச்சிட்டு இருந்தா. அவ என்னைக்கோ உன் ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்துட்டாடி. நீ மட்டும் இருக்கிறதுனால அங்க ஒண்ணு அசைக்க முடியாது தெரியுமோ? பேச. ஏய், நீ எந்த பிள்ளைக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தியோ அதே பிள்ளையின் உயிர்க்காக அவ தன் அங்கத்தையே மண்ணுல போட்டு பெரட்டின் இருக்காடி. அதுவும் வெத்துக்கட்டையா பெறலடி அம்மா. உன் பாரம்பரியத்தின் ஜீவ சக்தியே 3 மாசமா தன் வயித்துல சுமந்துண்டு பெறல்றா. தெரிஞ்சுக்கோ. எம் பாரம்பரியத்தின் ஜீவசக்தி அவ வயித்துக்குள்ள வந்துட முடியுமா? ஏன் வராது? கவனம் இருக்கா? வேலைக்காரி முனியம்மா பணத்தை எடுத்து கொடுத்தோன்னே அதுக்கு ஜலபுரோட்சணம் நம்ம டக்குன்னு வாங்கி இங்க சொருகினுட்டியே. அதுக்கு நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? பணம்னா பணத்துல ஜலபுரோட்சணம் பண்ணா பணம் பாழா போயிடுமேன்னு சொன்னியோ இல்லையோ? ஏண்டிமா, ஓ இலக்கணப்படி கீழ் ஜாதிக்காரி கையில இருக்கிற பணம் மேல் ஜாதிக்காரி கைக்கு வந்துட்டா அந்த பணத்துக்கு மட்டும் மதிப்பு குறையாது,
அதே நேரத்துல மேல் ஜாதிக்காரனுடைய ரத்தம் கீழ் ஜாதிக்காரியோட கலந்துட்டா அந்த ரத்தத்துக்கு மட்டும் மதிப்பு குறைஞ்சிடுமா? போடி உன் சாஸ்திரமும் முகர கட்டியும். இதுல பெரிய வக்கீலாத்துக்காரன் வேற பீத்தினுடுற. இந்த சின்ன சட்ட சங்கதி நோக்கு தெரியலையே. சட்டத்தை விட சாஸ்திரத்தை விட்டு தொலைடி. நீ அவளை மகளா பாவிச்சு வளர்த்திருந்தீனா இந்த நிலையில அவளை பார்த்தும் பார்க்காம போவியா நீ? இன்னொரு தரம் அந்த வார்த்தை சொல்லாதே. ஏற்கனவே இடையில ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன். அதுவே இன்னும் மனசை போட்டு அறுத்துட்டே இருக்கு. இத பாரு, செல்லக்கண்ணைய மகளா பாவிச்சு வளர்த்தனா வேலைக்காரியா நினைச்சு கொடுத்தனாங்கிறது அந்த லோகமாதா அம்பாள் இருக்கா பாரு, அவ மனசுக்கு தெரியுண்டி. இத பத்தி மனுஷாளுக்கிட்ட வாதிக்க நான் தயாரா இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. அப்பா, அவளை வளர்த்த பாசம் உன் மனசுல இன்னும் இருக்குங்கிற. இருக்குடி, என்ன விட்டு. இப்ப விட்டுட்டா எப்படி? இதே நேரத்துல நீ அவளை உதைச்சு தள்ளுனாலும் அவ உன்கிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்குவா? இது வரைக்கும் உன் குடும்பத்துக்கு அவ என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறா. இன்னும் கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ நினைக்க ஆரம்பிச்சுட்டேன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்க ஆரம்பிச்சுட்ட. அவ உன்கிட்ட எப்படி எல்லாம் சண்டை போடுவா, என்னென்னலாம் பேசுவா. ஏன் எனக்கு என்ன தலையெழுத்து? என் வீடு இருக்கிறப்ப நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? அவ எங்க வீட்டு பொண்ணுடா, உண்டோ என் வீட்டு பொண்ணு. என் உசுறு போனாலும் அவ மானம் போக விட்டுருவேன். ஜாக்கிரதை. இன்னொரு தடவை எங்க புள்ளைய தொட்ட அப்படியே புலியாட்டம் பாஞ்சு உன்ன நார நாரா பிச்சு அறிஞ்சுவேன். ஜாக்கிரதை. இவனை கட்டிக்கிட்டா எனக்கு நெருப்பள்ளி போடுற பாக்கியம் உனக்கு இல்லாம போயிடுன்னு பெத்த தாய் கதர்னா. அப்படி கதர்ன தாயை திறந்து இந்த நாயை வாழ வைக்க வந்துச்சே கடவுள். அந்த கடவுளுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சா, தங்கச்சிய பெண்டாடு நினைச்சா உன்ன கூட தெய்வம் மன்னிச்சிருயா. என்ன மன்னிக்காதுயா, என்ன மன்னிக்காது. செல்லக்கண்ணு, செல்லக்கண்ணு, அம்மாடி, இரு இரு இரு. செல்லக்கண்ணு, செல்லக்கண்ணு, நீ இருக்கிற அந்த நிலைமையில அங்க பிரதர்ஷனம் பண்ணக்கூடாதுமா. யார் சொன்னா அவனுக்கு? சரி சரி, பண்ண வரைக்கும் சரி. உன் ஆத்துக்காரனுக்கு ஒரு ஆபத்தும் வராது. அம்பாள் அவனை காப்பாத்திடுவா. இந்த பாரு, நீ ஆத்துக்கு போடி. வேண்டாம்மா. ஏண்டி வேண்டான்னு சொல்ற? அது வந்தும்மா, அவங்க உசுருக்காக மட்டும் நான் இதை செய்யல. அவங்க இருக்கிறப்பவே என்ன கொண்டு போயிடு தாயேன்னு வேண்டிக்கிட்டு தாம்மா நான் இதை செய்யறேன். அப்படியெல்லாம் சொல்லாதடி. பின்ன என்னம்மா, அவங்க உசுரோடு இருக்கும் போதே எல்லாருமா சேர்ந்து என்ன இந்த பாடுபடுத்துறாங்களே. யாருமே உன்னை பாடுபடுத்தினா? ஏம்மா, நீ ஏன் என்ன இங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனே இல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன்டி, என்ன மன்னிச்சுக்கோடிமா. நான் மன்னிச்சு என்னம்மா பிரயோஜனம்? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணாகி அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தா இந்த உலகம் அந்த குழந்தைய என்ன பாடுபடுத்தும்? அந்த கன்றாவியை கண்ணால பாக்கணுமா அம்மா? வேண்டாம்மா, என் வயிற்று புள்ளையோட நான் போய் சேர்ந்துடுறேம்மா. செல்லக்கண்ணே, அம்மாடியே, செல்லக்கண்ணே பாரு பாரு. டேய் அம்மாச்சி, என்னடா கண்ணு என்னமோ மாதிரி சொருண்டே போறதே. அது அப்படித்தானுங்க, கண்ணு சொருங்க சோர்ந்து போகுங்க. யார் சொன்னாலும் கேக்குறது நீங்க பிடிவாதக்கார பயப்புல. அடிக்கடி இப்படித்தானுங்க. ஏண்டா அடிக்கடி இப்படி ஆகுதுன்னு எனக்கு சொல்லி அனுப்பப்படாதோ? நான் அதை கவனிச்சிருக்க மாட்டேனா? டேய், இனிமே உங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் கவனிச்சுக்கிறேன். டேய், வீட்டுக்கு அழைச்சிட்டு போடா. பாடி பத்தும். எல்லாருக்கும் அர்ச்சனை பண்றேன். என்னம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? இந்தாங்க, சீக்கிரம் இன்னொரு அர்ச்சனை பண்ணுங்க. பேர் என்ன? செல்லக்கண்ணு. கோத்திரம் என்ன? என்ன சுவாமிகளே, லோக மாதா, மூணு உலகத்துக்கும் தாயார். அவ சன்னிதானத்துல கூடவா குலம் என்ன கோத்திரம் என்னன்னு கேட்கணும். இன்னில இருந்து நம்ம கோவில்கள்லயாவது இந்த குலம் கோத்திரம் கேட்கிற பழக்கத்தை விட்டுருங்கோ. செல்லக்கண்ணு என் மாட்டு பொண்ணு, அவ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு இதோ நீங்காத புட்டடையால் இருக்காளே, அவளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க தாயே. ஏன்னா என்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாமே? உங்களுக்கு தெரியும், அம்மா தானே ஊர் ஊரா இருக்குன்னு சொல்றா. அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாளே. இங்க பாரு, மருந்துல குணப்படுத்த முடியும்னா எத்தனை டாக்டர் வேணும்னாலும் அனுப்பலாம். இது அம்பாள் சம்பந்தப்பட்டது இல்லையோ, அவளா மனசு வச்சு இறங்கினா தான் உண்டு. நாம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா இப்படி ஏதாவது ஒண்ணு செய்யணுமா இல்லையா? கோச்சுக்காத, என்ன செய்யணும்னு சொல்லு, செய்ய முடிஞ்சா உடனே செய்வோம். அம்மா போட்டதுன்னா பால், தயிர், மோர்
இப்படி குளுமையான பதார்த்தங்கள் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லுவாளே, ஆமா, இதுக்கெல்லாம் அந்த சேரியில வசதி உண்டா? அதுக்கெல்லாம் அங்க ஏது வசதி இல்ல. அதுதான். அதனால குழந்தைங்க அழிச்சுட்டு வந்து இதெல்லாம் கொடுத்து தலைக்கு ஜலம் விட்டப்புறம் அப்புறம் வேணா. ஏண்டி என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? ஃப்ரம் பிகினிங் நம்ம பிள்ளை இங்க வந்தா நான் எப்பாவது அப்செக்ட் பண்ணிருக்கேனா? தகராறு எங்க? அவ இல்லாம அவன் இந்த ஆத்துக்குள்ள வரமாட்டேங்கிறான். அதை மறந்துட்டு நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்னையே கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். என்ன இது? ஏன்னா இப்போ நீங்க கோச்சுக்க கூடாது. மனுஷால் என்ன நிலைமையில இருக்கா, லோகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி கோபம் வருமா? என்ன நடந்துருக்கு? என்னமோ நடந்திருக்கு போங்க. பாருங்க, குழந்தைங்க வந்துட்டோம். அவ வேணா அவதான் வந்துட்டு போயிட்டு வேணா இருக்கட்டுமே. இப்ப என்ன? இந்த பயவிழா பிசினஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையா? என்ன யோசனை இது? எனக்கு தெரியும் அந்த பொண்ணு சேரியில இருந்து நம்ம மாத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா லோகத்துல என்ன நினைப்பா? பெரிய லோகம். லோகமா லோகம்? மனுஷால் தானே, மனுஷாளுக்கு எப்போ ஏதாவது வரும். அப்படி நம்ம குழந்தைக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த லோகம் தான் வந்து கதறிட்டு இருக்க போறதா? லோகமா லோகம்? லோகம் என்ன லோகம்? சரி 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 சரி, லோகத்தை விட்டுருவோம். அட்லீஸ்ட் அக்ரஹாரத்தை பொறுத்த வரையிலாவது நாம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போலன்னா எப்படி? ஏன்னா நம்ம குழந்தைக்கு இப்ப உடம்பு முடியல, அதுக்காக 3 மாச கர்ப்பத்தோட இந்த அக்ரஹாரமா போய் அம்மன் கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப வேற யாரு அங்க பிரதட்சணம்? உங்களுக்கு உடம்புக்கு வந்துருச்சுன்னா யார் பண்ணுவா? எனக்கு வந்தா நீதான் பண்ணணும். நம்ம குழந்தைக்காக யாரு பண்ணுவா? ஓஹோ, செல்லக்கண்ணு. ஆமாங்க. பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருக்க? எப்படி இருப்பான்னு கேளுங்க. என்னமோ அவ சேரியில பிறந்துட்டா, வளர்ந்தது நம்மாத்துல தானே. ஏன்னா என்ன எப்படி கேட்பா தெரியுமோ? அம்மா இட்லி இருக்கா, வடை இருக்கா, எனக்கு மட்டும் பாவாசம் இல்லையா என்கிட்ட மல்லுக்கு நிப்பா. இது பாருங்க, நான் அவளை கூப்பிட்டேன்னு வச்சுங்க, ஓடி வர்றது செல்லக்கண்ணா காளைக்கண்ணான்னு தெரியாம தவிச்சுன்னு அப்படியே நிப்பேன். அப்படி பார்த்த அந்த பொண்ணு இன்னைக்கு கோவில்ல பாக்குறேன், கொடியா துவண்டு போயிட்டா, சரகா ஆயிட்டா. சாரி சாரி. சரி சரி சரி, கிளம்போ. ஆத்துக்காரனுக்கு ஒண்ணுன்னா ஆத்துக்காரிக்கு அப்படித்தான் இருக்கும். போட்டோம், அவர்கிட்ட பேசணும். எல்லா நேரத்திலையும் மனுஷாலால பேச முடியாதுன்னா என்னமா பத்து? மத்த நேரத்துல எல்லாம் பத்திரிகை படிச்சுட்டு மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பியே, இப்ப பேசப்படாதோ? பேசுறேன், என்ன பேசணும்? அதாண்டி கோயில்ல நம்மள பார்த்தது, அவளோட பேசினது எல்லாத்தையும் அண்ணா கிட்ட சொல்லுடி. அதாவது அண்ணா, கோவில்ல மாட்டு பொண்ண பார்த்தா, பேசினா, தட்டி கொடுத்தா, தடவி கொடுத்தா, அவ பேர்ல அம்மனுக்கு அர்ச்சனை வரைக்கும் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இதுக்கப்புறமும் நீ போய் அவளை சீண்டிட்டு இருக்க பாரு, அது என்னமோ நேக்க ரசமா படலை. அண்ணா இருக்கடி, பண்றதெல்லாம் நீங்க 2 பேரும் பண்ணிட்டு பழிய எந்த அலையில போடுறேன். நான் ஒதுங்குறேன் அம்மா. ஏன்னா இந்த நேரத்துல இப்படி ஒதுங்கி போனா என்ன ஆறுது? என்ன ஆகணும்? நான் தான் சொன்னேன், அவ வந்துட்டு போயிட்டு இருக்கட்டும். இதை தவிர வேற யோஜனை ஏதாவது உண்டா? இந்த மாதிரி நேரத்துல இதை விட நல்ல யோசனை மனுஷனுக்கு தோணுமோ? தோணாதுன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படியே இருந்துட்டு போகட்டும். மேற்கொண்டு நானா புதுசா எதுவும் பண்ற மாதிரி இல்ல. இல்லை இல்லை. பாடிப்பட்டு அங்க குழந்தை 2 உடம்பு முடியாம கிடக்கிறதுகள், அதை சொல்லி சொல்லி நான் இங்க கவிழ்ந்து இருக்கேன். அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம என்னமோ லோகம்ங்கிறார், கோத்திரம்ங்கிறார், அக்ரஹாரம்ங்கிறார். இதை விட புதுசா நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல, போடின்னு சொல்லி மங்களம் பாதித்தார். இவர் மனசு இப்படி கல்லாய் போந்து காரணம் என்ன தெரியுமோ? என்ன? ஜாதி பித்துடி, ஜாதி பித்து. எனக்கா ஜாதி பித்து? தப்பு, ஜாதி வெறி. அத நீ சொல்ற இல்ல வேற யார் சொல்லுவா? நான் தான் சொல்லுவேன், நான் தான் செய்வேன். என்ன செய்வேன்? என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். திரும்பிக்கிறாளே, நான் ஒண்ணும் அசடில்லை. என் தோப்பனார் என்ன சமத்தாதான் வளர்த்தார். அந்த சரித்திரத்தை எல்லாம் எவண்டி காட்டான்? நீங்க எதைதான் கேட்கிறேன்? நீங்க தான் ஒதுங்கிட்டே, நான் ஒதுங்க முடியுமோ? குழந்தைகளை குத்தூரா போட்டுட்டு இங்க ஆத்துல நான் நிம்மதியா இருக்க முடியுமோ? என்ன செய்யணுமோ நான் செய்துக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். நீ வாடி. இப்ப நான் உங்களை போக சொல்றது என் பிள்ளைய பாக்குறதுக்கு இல்லை. வேற யார பாக்க? என் மாட்டு பொண்ணை பாக்க. அவளுக்கு என்ன என்ன ஏதுன்னு அங்க போய் அவளை பார்த்தாலே தெரியும். என்னையே கேட்டு இருக்கேளே. கோச்சிக்க கூடாது. அவ உடம்புக்கு என்ன, அவளுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்கறத என்னன்னு சொன்னேன்ல, அதுக்கு தேவையான மருந்துகளை எடுத்துட்டே போடுவனும் இல்லையோ, அதுக்காகத்தான் கேட்டேன். டாக்டர், இப்ப அவளுக்கு
3 மாசம். அப்படியா? வெரி குட். முன்னெல்லாம் என்கிட்ட மணிக்கணக்கா கலகலன்னு பேசிட்டு இருப்பா. இன்னைக்கு கோவில்ல 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள அப்படியே சோர்ந்து விழுந்துட்டா டாக்டர். அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களும் பொண்ணு தானே. அது வந்து 3வது மாசம் மசக்க வரும்பாலும் இல்லையோ? மசக்கன்னா மயக்கம் தான் வரும் டாக்டர். கண்ணை கொண்டு போய் அப்படியே சொருகாது, தெரியுமோன்னா? கண்ணை சொருகுறதா? ஆமா டாக்டர், அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். என் குழந்தைய அம்பாள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவ திருப்பி கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா உண்டு. இப்போ என் மாட்டு பொண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன். அவளை உசுரோட காப்பாத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. என்ன செலவானாலும் சரி, அது செய்யறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் டாக்டர், காத்துட்டு இருக்கேன்.